தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அகிலத்தில் இருக்கும் அத்துணை உயிர்களையும் அம்பிகையே இருக்கிறாள். அவள் கருணையால் தான் இந்த அனைத்து உயிரும் இப்பூ உலகில் வாழ்கின்றது என்ற தத்துவத்தையும் தாத்பரியத்தையும் விளக்கவே இந்த நவராத்திரி குழு அப்படிங்கிறது வைக்கிறோம். குழந்தைங்களும் பெரியோர்கள் வரை வீடு முழுக்க ஒரு உற்சாக கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த குழு வைக்கிறது தான். இந்த குழுவில் அத்தனை ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நமக்குள்ளே நடக்கும். இத்துணை சிறப்பு அப்படின்றது இந்த குழுவுக்கு இருக்குது. நவராத்திரி பூஜை அப்படிங்கிறது அன்னை பார்வதி தேவியை, அதாவது பராசக்தியோடைய பல்வேறு வடிவங்களில் 9 நாட்களுக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது. இந்த விழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மன் வெவ்வேறு வடிவமான நவதுர்க்கைகளில் ஒன்றோ அல்லது பல வடிவங்களாகவோ வழிபடுறது நம்மளுடைய தொன்று தொட்டு வழக்கமாக இருந்துட்டு வருது. இந்த பூஜையோடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே அஸ்வினி ஆவணி அல்லது அஸ்வினி புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை பிரதமை திதியில் தான் இந்த புரட்டாசி நவமி அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. ஒவ்வொரு நாளும் அன்னை பார்வதி தேவியை வெவ்வேறு ரூபங்களை கொண்டாடக்கூடிய சிறப்பு வாய்ந்த இந்த பண்டிகையை கொண்டாடும் போது உங்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய இருள்களை நீங்கி மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு அது கொண்டு வரும், ஒரு ஜோதியை ஏற்படுத்தும். இத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த கொலு வைக்கிறது அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025ஆம் ஆண்டு வருடம் ஷரத் நவராத்திரி செப்டம்பர் 22 திங்கட்கிழமை அன்று தொடங்கி அக்டோபர் 2 வியாழக்கிழமை விஜயதசமி அப்போது நிறைவடையக்கூடியதாக இந்த பண்டிகை இந்த வருஷத்தில் நீங்கள் கொண்டாடலாம். இப்போது நவராத்திரி விழா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி எப்போ முடியுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நவராத்திரியோடைய ஒவ்வொரு வழிபாடு எப்படி இருக்கும், 9 நாள் வழிபாடு எப்படி பண்ணணும், இந்த 9 நாள் வழிபாடு யாருக்காக பண்ணுறோம், இந்த 9 நாள் வழிபாடுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின முழு விவரமான காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நவராத்திரிக்கு துர்க்கையோடைய பார்வதியை 3 நாட்களுக்கும், அடுத்து லக்ஷ்மி தேவியை ஒரு 3 நாட்களுக்கும், 3 நாள் அடுத்து வருகின்ற 3 நாள் சரஸ்வதி தேவிக்கும், 10வது நாள் விஜய சாமுண்டீஸ்வரியை வணங்கக்கூடிய நாளாகவும் இந்த 9 நாளும் இருக்கும். 9 நாளும் ஒவ்வொரு 3 சக்தியான மும்மூர்த்திகளான அவர்களோட சக்தியானவர்களை நம்ம புரிந்து கொண்டு இந்த கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். நவராத்திரி பண்டிகை முக்கிய நோக்கமே எல்லாம் அப்படின்னா எல்லாரும் ஒன்றே, அனைத்து இறை சக்தி வடிவமும் அப்படி ஒன்றே அப்படிங்கிறத உணர்றதுக்காக தான் இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய 3 இறை சக்திகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் எடுத்து மகிஷன் என்ற அரக்கனை அளிக்கிறது அடிப்படையே நவராத்திரி வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். துர்க்கையான பார்வதியை முதல்ல 3 நாட்கள், அடுத்த லக்ஷ்மிக்கு 3 நாட்கள், அடுத்த இறுதியில் 3 நாட்கள் சரஸ்வதியும், 10வது நாள் விஜய சாமுண்டீஸ்வரி விஜயதசமியாக கொண்டாடுறோம். இந்த துர்க்கையை வணங்கினா என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா, தீய எண்ணங்கள் எல்லாம் வேரோடு அழிந்து மன உறுதியை அதிகமாக கொடுக்கும். எனக்கு ஏன் மன உறுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன உறுதி இருந்தால் தானே நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து அந்த வேலைகளை பார்த்து வெற்றி பெற முடியும். அந்த மன உறுதி கொடுக்கக்கூடியவள் துர்க்கை. அதே மாதிரி லக்ஷ்மியை வணங்கும் போது பொன் பொருள், நல்ல ஒழுக்கம், உயர்ந்த பண்பாடுகள், கருணை, மனித நேயம், நல்ல சிந்தனைகள், இதெல்லாமே லக்ஷ்மி தேவிக்கு இப்போ வருங்காலத்தில் இப்போ எல்லாமே
இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், செல்வம் அப்படிங்கிறது குறையுது, செல்வம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறேம்மா அப்படின்னா இந்த நவராத்திரி பூஜையில் கலந்துக்குங்க. கண்டிப்பாக செல்வம் அப்படிங்கிறது உங்கள் வீடு தேடி வரும். இந்த நவராத்திரி வழிபாடு பண்ணும் போது லக்ஷ்மியோட முழு அனுக்கிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது சரஸ்வதி வழிபாடுனால ஞானம், உயர்ந்த கல்வி, கலைகளில் தேர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். எனக்கு எதுக்குமா, நாங்களாம் என்ன ஞானத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? அதாவது ஞானங்கிறது படிப்பு மட்டும் கிடையாது, அது ஒரு வகையான புத்திசாலித்தனம், அது ஒரு வகையான சாமர்த்தியம். அது எல்லாமே சரஸ்வதி தேவி கொடுத்தாதான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது உணர முடியும். உங்களை வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உணர்ந்து அதன்படியே வெற்றி கொள்ள முடியும். அப்படின்றதுக்கு சரஸ்வதியை வேண்டணும், வழிபடணும். இந்த 3 சக்திகளும் நவராத்திரியோட 9 நாட்களில் எந்தெந்த வடிவில் நமக்கு காட்சி தருவா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க எப்படி வணங்கணும், என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும், என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். 9 நாட்கள் படி ஒரு பூஜை, 9 நாட்களுக்கும் எப்படி பூஜைகள் பண்ணணும், அதனால் நம்மளுக்கு என்ன அளவற்ற பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழு விவரமாக பார்க்கலாம். நவராத்திரியோடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லும் போது எந்த வடிவமாக, மகேஸ்வரி அப்படிங்கிற வடிவமாக இருக்கார். மதுகைடவர் என்ற அசுரனை அழித்தக்கூடியவள் அப்படிங்கிறது மகேஸ்வரி. இவங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா பிரதமை திதியில் வரும். இந்த பிரதமை திதியில் 2 வயது சிறுமிய குமாரி போல் அவதாரத்தில் வணங்கணும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் இருக்குது. என்ன கோலம் போடணுமா, அந்த எப்போவுமே நம்ம வாசலில் உள்ள கோலம் தான் போட்டு பார்த்துருக்கோம். ஆனால் நவராத்திரி குழு அப்போ ஒரு தனியாக ஒரு கோலங்கள் போடுவாங்க. இது அரிசி மாவில் பொட்டுக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாக வச்சு கோலம் போடுவாங்க. அது பொட்டுன்னா ஒன்றும் உங்களுக்கு தெரியாது, ரவுண்டாக அந்த கோலங்களை பொட்டுக்கோலமாக வரைகிறது ரொம்ப விசேஷம். பூக்கள் என்ன பூக்கள்லாம் பயன்படுத்தலாம், என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். நைவேத்தியம் சொல்லும் போது வெண்பொங்கலை கொடுத்து சுண்டல், எலுமிச்சை பழ சாதம், பழங்கள், தயிர் சாதம், மொச்சை சுண்டை, பருப்பு வடை, மொச்சை சுண்டக்கடலை, அப்புறம் பருப்பு வடை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சக்கரை பொங்கல் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தி நைவேத்தியம் வைக்கிறது விசேஷம். பூக்களில் பார்த்திங்கன்னா மல்லிகை பூக்கள், சிவப்பு நிற அரளி, வில்வ பூக்கள் அப்படிங்கிறது அர்ச்சனை செய்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு இந்த பூக்களை இந்த நாளில் பயன்படுத்தணும். அதேமாதிரி என்ன ராகம் பாடுறது அப்படின்னா தோடி ராகத்தில் பாடணும். பலன் இந்த முதல் நாள் மகேஸ்வரியை வேண்டதுனால உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா முதல்ல வறுமை என்ன, எப்பேற்பட்ட வாட்டி வதைக்கக்கூடிய வறுமையும் நீங்கும் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்களுடைய செல்வாக்கு, செல்வம் அப்படிங்கிறது பெருகும். அடுத்தது 2வது நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த வடிவத்தில் உள்ள அந்த அம்மனை நம்ம பாவிக்கணும் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி, மகிஷனை வதம் செய்த புறப்படக்கூடியவள் இந்த ராஜராஜேஸ்வரி. இவங்களுக்கு துவிதியை அப்படின்ற திதியில் பூஜை பண்ணணும். 3 வயசு சிறுமியை கௌமாரி அப்படிங்கிற வடிவமாக வணங்குறது அப்படிங்கிறது விசேஷம். என்ன ராகம் பாடணும் அப்படின்னா கல்யாண ராகத்தில் கீர்த்தனைகளை பாடலாம். அதே மாதிரி கோலம் என்ன போடலாம் அப்படின்னா மாவினால் கோலம் போடணும். அதாவது இந்த பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதில் கோலம் போடுறது விசேஷம். என்ன பூக்களை பயன்படுத்தணும் அப்படின்னா முல்லைப்பூ, துளசி, மஞ்சள் நிற கொன்றை அப்படிங்கிறது இதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நீல சம்பங்கி பூக்களையும் சாமந்தி பூக்களையும் பூஜிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நைவேத்தியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புளியோதரையை கொடுக்கலாம், அது மாதிரி வேர்க்கடலை சுண்டல் கொடுக்கலாம், எள் பாயாசம் பண்ணி கொடுக்கலாம், தயிர் வடை கொடுக்கலாம், எள் சாதம் பண்ணி கொடுக்கலாம். இதோடைய பலன் என்ன, இந்த 2ஆம் நாள் பூஜை பண்ணக்கூடிய பலன் என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களும் இல்லை நோயினால் பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இந்த பூஜை செய்யப்படுகிறது. அதாவது நோய்கள் நீங்கக்கூடிய நல்ல பிராப்தம் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். அப்போது உடம்பு ரொம்ப முக்கியம். இப்போ ஹாஸ்பிட்டலைசேஷன் போடுறோம், ஹெல்த் கண்டிஷன் பார்க்குறதில்ல, இதிலெல்லாம் பிரச்சனைகளை உருவாகுது. அடிக்கடி உடம்பு சரியாமல் போகுது, அடிக்கடி ஏதாவது மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தால் கூட இந்த பூஜை நிவர்த்தி பண்ணும். 3ஆம் நாள் யாரை வடிவமாக நீங்கள் பூஜிக்கணும் அப்படின்னா வாராகி அம்மனே, மகிஷாசுரனை அழித்தவள் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கேன். இந்த திதி திருதியை திதி.
இந்த கோலங்கள் என்ன போடலாம் அப்படின்னா மலர் கோலங்களை போடலாம். மலர் தாமரை மலரோ இல்லை ரோஸோ அந்த மாதிரி மலர் கோலங்கள் போடலாம். பூஜை 4 வயது சிறுமியை கல்யாண வேடத்தில் பூஜிக்கிறது அப்படிங்கிறது விசேஷம். அப்புறம் என்ன ராகம் பாட வேண்டியிருக்கும்னா காம்போதி அப்படின்ற பாட வேண்டிய ராகம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி என்ன கோலம் போடணுன்றது மலர் கோலம்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன பூக்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த செண்பக மொட்டு அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் அம்மனை. அப்படிங்கும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நைவேத்தியம் என்ன வைக்கலாம் அப்படின்னா கோதுமை சக்கரை பொங்கலை வைக்கலாம், காராமணி சுண்டல் அப்படிங்கிறது வைக்கலாம். இதுக்கு வழிபாடு நாள் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா தனதானியம் பெருகக்கூடிய வாழ்வு சிறப்பாக அமையும். ஒரு காலத்துலேயும் உங்களுக்கு தனதானியங்கிறதுல பீட வராது. தனதானியத்தில் நல்ல ஐஸ்வர்யங்கள் கொடுக்கும். என்றைக்குமே நான் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டது இல்லைம்மா, என்றைக்குமே எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதுமா, ஆரோக்கியமான உணவு கிடைக்குது, அதுவே மிகப்பெரிய சொத்து. அது 3ஆம் நாளில் கிடைக்கக்கூடிய பலன். இந்த வழிபாடு பண்ணுறது மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து 4ஆவது நாளில் என்ன வடிவமாக நம்ம அம்மனை பாவிக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி சொரூபம். சிம்மாசனத்தில் வெற்றி திருக்கோலம் கொண்டாடக்கூடியதான அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். இது சதுர்த்தி திதியில் வரும். 5 வயது சிறுமிக்கு ரோகிணி வேடத்தில் பூஜிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் இருக்குது. என்ன பூக்களால் அர்ச்சிக்கணும் அப்படின்னா செந்தாமரையிலையோ ஜாதி பூக்களாலேயோ இல்லை ரோஜா பூக்களாலேயோ நீங்கள் அர்ச்சிக்கலாம். அதே மாதிரி கோலம் என்ன கோலம் போடுறது அப்படின்னா அச்சதை கொண்டு படிக்கட்டு கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. நைவேத்தியம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா அவல் கேசரி பண்ணலாம், பால் பாயாசம் பண்ணலாம், தயிர் சாதம் பண்ணலாம், கற்கண்டு பொங்கல் செய்யலாம், கதம்ப சாதம் வைக்கலாம், உளுந்த வடை வைக்கலாம், பட்டாணி சுண்டல் வைக்கலாம். இதெல்லாம் நைவேத்தியமாக வச்சோன்னா ரொம்ப விசேஷம். என்ன ராகம் பாடணும் அப்படின்னா பைரவி ராகத்தில் பாடலாம். அதே மாதிரி 4ஆம் நாள் மகாலட்சுமிக்கு மாலை இடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் கஸ்தூரி மஞ்சளில் மாலை இடுறது, முத்து போன்றவற்றெல்லாம் மாலை செஞ்சு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 4ஆம் நாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா கடன் தொல்லைகள் மிக பெருசாக இருந்தால் கூட அது தீரும். மிகப்பெரிய வளர்ச்சி வரக்கூடிய ஒரு தனம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்கூடாக பார்ப்பீங்க. அதுதான் இதோடைய பலன். 5ஆம் நாளில் யாரை வழிபடணும் அப்படின்னா மோகினி அப்படிங்கிற சும்ப நிசும்பன தூதர்கள் தூது போன நாள் அப்படிங்கிறதுனால மோகினி வடிவத்தில் நம்ம அம்பாலை தரிசிக்கணும். பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னா 6 வயது சிறுமியை வைஷ்ணவி வேடத்தில் பூஜிக்கிறது அப்படிங்கிறது விசேஷம். பஞ்சமி திதியில் இது வரக்கூடியதாகவும் கோலம் என்ன கோலம் போடணும் அப்படின்னா கடலை மாவில் பறவை கோலம், அதாவது இந்த அன்னப்பறவை இதுமாதிரி பறவைனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது கடலை மாவால் பறவை கோலம் போடணும் அப்படிங்கிறது இருக்குது. வாசனை தைலத்தினால அலங்கரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு பூஜை முறை. இதுக்கு என்ன ராகம் பாடலாம் அப்படின்னா பஞ்சமாவரணை கீர்த்தனைகள் பாடுறது, பந்துவராளி ராகம் பாடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி என்ன நைவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னா சக்கரை பொங்கல், கடலைப்பருப்பு வடை, பாயசங்கள், அப்புறம் தயிர் சாதம், பால் சாதம், பூம்பருப்பு சுண்டல் அப்படிங்கிறதெல்லாம் நைவேத்தியமாக வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன மலர்களால் நாங்கள் அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னா கதம்பம், மனோரஞ்சிதம் அப்படின்ற பூக்களை பூஜிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும். இதுக்கான பலன் என்ன 5ஆம் நாள் வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் விரும்பும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கக்கூடியதாக இந்த பூஜை பலன்கள் உண்டாகும். 6ஆம் நாள் பூஜை என்ன அப்படின்னா அதோடைய வடிவம் என்ன வடிவத்தில் நம்ம வேண்டது சண்டிகா தேவியை சர்பராஜ ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்தில் நம்ம அர்ச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சண்டிகா தேவியை வணங்கணும். இந்த பூஜை முறை 7 வயது சிறுமியை இந்திராணி காளிகாவாக நினச்சி பூஜிக்கணும். இது சஷ்டி திதியில் ஆரம்பிக்கும். அதே மாதிரி என்ன ராகம் பாடலாம் அப்படின்னா நீலாம்பரி ராகத்தில் பாடலாம். என்ன கோலம் போடலாம் அப்படின்னா கடலை மாவில் தேவி நாமத்தை கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். என்ன பூக்களால் நாங்கள் அர்ச்சிக்கணும் அப்படின்னா பாரிஜாதம், செம்பருத்தி, சம்பங்கி, கொங்கம், விபூதி பச்சை
இந்த பூக்களால் அர்ச்சிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். நைவேத்தியமாக என்ன படைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதுளை, பச்சைப்பயிறு சுண்டல், கதம்ப சாதம், ஆரஞ்சு பழம், தேங்காய் சாதம், தேங்காய் பால் பாயாசம், இதெல்லாம் நைவேத்தியமாக வைக்கிறது விசேஷம். சரி, இந்த பூஜை முறைகளால் நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்குது, கோர்ட் கேஸ் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அப்படின்னாலும் இந்த வழக்குகள் வெற்றி உண்டாகும். உங்ககிட்ட யாருமே சண்டைக்கே வரமாட்டாங்க இந்த பூஜைக்கு. ஏன்னா எதிரிகள் தன்னுடைய பலத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட சும்மா சண்டை போட்டு வரணுன்னா கூட அவங்களால சண்டை போட முடியாது. உங்களோட ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விசேஷம் இந்த பூஜைக்கு உண்டு. கவலைகள் நீங்கி பொருட்கள் அதிகமாக சேரக்கூடியதாகவும் இந்த பலன் இந்த வழிபாடு மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் நாளில் யாரை எந்த வடிவத்தில் நம்ம இந்த அம்பாலை தரிசிக்கணும் அப்படின்னா, சாம்பவி துர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். பொறுப்பிடத்தில் ஒரு பாதம் தாமரை மலரால் இருக்க வீணை வாசிக்கக்கூடிய தோற்றத்தில் நம்ம வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த பூஜை 8 வயது சிறுமியை பிராம்கி மகா சரஸ்வதி சுமங்கலியாக கருதி பூஜிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் இருக்குது. இந்த திதி எந்த திதியில் இருக்குது? சப்தமி அப்படிங்கிற திதியில் நம்ம வழிபாடு பண்ணணும். என்ன பூக்களால் அலங்கரிக்கணும் அப்படின்னா, தாளம்பூ, தும்பை, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ அப்படிங்கிறதுலலாம் நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். கோலம் நறுமண மலர்களால் கோலமிடுறது அப்படிங்கிறது இந்த விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ராகம் பிலஹரி ராகத்தில் பாடி பூஜிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பூக்களை தாளம்பூ, தும்பப்பூ, முல்லை, மல்லி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நம்ம பூக்களை பற்றி பேசணும். நைவேத்தியம் அப்படிங்கும்போது எலுமிச்சை பழ சாதம், பழம் வகைகள், வெண்பொங்கல், கொண்டக்கடலை சுண்டல், முந்திரி, பாதாம் முந்திரி பாயாசம், புட்டு அதெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா நைவேத்தியம் சிறப்பாக பண்ணலாம். இந்த பூஜையினால் உங்களுக்கு என்ன வரம் அப்படி கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, வேண்டும் வரம் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷம் 7ஆம் நாளில் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 8ஆவது நாளில் என்ன வடிவத்தில் நம்ம பூஜிக்கணும் அம்மனை அப்படின்னா, நரசிம்ம தாரிணி அப்படின்னு கரும்பு வில்லுடன் சுற்றிலும் அனிமா முதலிய அஷ்டசக்திகளுடன் ரத்த பீஜனை சம்ஹாரம் செய்த வடிவத்தில் நம்ம இவங்களை தரிசிக்கணும். இந்த பூஜை 9 வயசு சிறுமி மகா கௌரியாக பூஜிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இது அஷ்டமி திதியில் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். கோலம் பத்ம கோலம் போடணும். அதே மாதிரி ராகம் புன்னகை வராளி ராகத்தில் பாடி பூஜிக்கிறது ரொம்ப நல்லது. நைவேத்தியம் அப்படின்னு சொல்லும் போது பால் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, மொச்சை சுண்டலை வச்சு நீங்கள் நைவேத்தியம் படைக்கிறது ரொம்ப விசேஷம். பூக்களில் மருதோன்றி, சம்பங்கி பூக்கள், வெண்தாமரை, குருவாச்சி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதனுடைய பலன், இந்த பூஜையோட பலன் என்ன அப்படின்னா, நமக்கு இஷ்ட சித்தி அப்படிங்கிறது கிடைக்கும். இஷ்ட சித்தின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அதுதான் இஷ்ட சித்தி உண்டாகக்கூடிய பலனை கொடுக்கும். 9ஆவது நாள் என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னா, என்ன வடிவத்தில் அம்மனை தரிசிக்கணும்னா, பரமேஸ்வரி சுப்த்ரா தேவி கையில் வில், பானம், அங்குசம், சூலத்துடன் தோற்றம் அளிக்கக்கூடிய அந்த 9ஆம் நாள் பூஜை. பொதுவாகவே இது ஆயுதை சரஸ்வதி பூஜையும் சொல்லிப்பாங்க. அடுத்தது 10ஆவது நாள் தான் உங்களுக்கு விஜயதசமி வரும். 9ஆம் நாளில் இந்த பரமேஸ்வரி சுப்ரதேவி 10 வயசு திரும்பிய சாமுண்டி வடிவில் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். நவமி திதியில் வரும். இது வாசனை பொடிகளால் ஆயுதம் போன்ற கோலம் போடுறது இந்த கோலத்துக்கு விசேஷம். நைவேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சக்கரை பொங்கல், உளுந்த வடை, வேர்க்கடலை சுண்டல், கடலை, எள் பாயாசம், கேசரி, பொட்டுக்கடலை, எள் உருண்டை, இதெல்லாம் ரொம்ப விஷயம். ராகம் என்ன பாடணும் அப்படின்னா, வசந்த ராக கீர்த்தனை பாடி தேவியை மகிழ்விக்கக்கூடிய அந்த ராகத்தை பாடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி என்ன பூக்களால் அர்ச்சிக்கணும்? தாமரை, மறிக்கொழுந்து, அப்புறம் துளசி, வெள்ளை மலர்கள் அப்படிங்கிறதுலலாம் நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். பலன்கள் என்ன அப்படின்னா, ஆயுள் ஆரோக்கியம் கூடக்கூடியதாக இந்த நல்ல நாளில் இருக்கும். சந்ததிகள் எல்லாமே சௌக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பலனை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியதாக இருக்கும். 10ஆவது நாளில் அம்பிகையை எப்படி இவளுக்கு விஜயா என்ற பெயரும் உண்டு, ஸ்துல வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் விஜயதசமியாக கும்பிட்றோம். திதி தசமி திதி. இதோடைய நைவேத்தியம் என்ன படைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் பாயாசம், காராமணி சுண்டல், இனிப்பு வகைகள், பூக்களில் வாசனை பூக்கள் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த
புரட்டாசி மாதம் சுக்லபட்சமி விஜயதசமி அன்று 3 சக்திகளும் தீய சக்தியை அழித்து வெற்றி கொண்டக்கூடிய நாளாக, அனைவருக்கும் நன்மைகளை அளித்தந்து அருள்பாலிக்கும் சுப நாளாக இன்று தொடங்கும் எல்லா காரியங்களும் வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய விஜயதசமி அன்றைக்கு நீங்கள் பூஜிப்பது உங்கள் வாழ்க்கையில் எந்த தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்தெறிந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் அந்த விஜயதசமி நாள். இப்போது 10வது நாள் வரைக்கும் 9 நாள் காமனாக எல்லா அம்பிகையும் கும்பிடுவோம். 10வது நாளில் கூடுதலாக விஜயதசமி அரக்கனை அழித்து வெற்றி கொள்ளக்கூடிய அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருள்கள் எல்லாம் கலைந்து ஒரு ஜோதியை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக விஜயதசமி கொண்டாடப்படுது. இந்த நவராத்திரியில் எல்லா நாள்களும் குழந்தைங்களுக்கு பரிசு கொடுத்து சுண்டல் சாப்பிட்றோமே, இத்தனை சுண்டல் வகைகளை சாப்பிட்றோமே அப்படின்னு பயப்படாதீங்க. நவராத்திரியில் அம்பாளுக்கு விதவிதமான சுண்டல் பாயாசம் நிவேதனம் பண்ணுறோம். இதில் அறிவியல் ரீதியாகவும் ஒரு காரணம் இருக்குது. தேவர்களுக்கு சிவன் விஷ்ணு அமிர்தம் தந்து அவர்களை காத்தது போல பூமியை உயிர் வாழ மலை என்னும் அமிர்தத்தை தருகிறார்கள். இதனால் பூமி சக்தி பெறுகிறது. அந்த சக்தி என்னும் பெண்ணுக்கு பூமியில் விளைந்த விதவிதமான தானியங்கள் பக்குவப்படுத்தப்பட்டு நிவேதனம் செய்யப்பட்டது. அந்த நிவேதனம் சுண்டல் பிரதான இடத்துல இருக்குது. நவராத்திரி காலத்தில் புரட்டாசி ஐப்பசியில் அடைமழை பெய்யக்கூடிய காலகட்டங்கிறதுனால தோல் நோய் போன்ற விஷயங்களும் இந்த மழைக்காலங்களில் வரக்கூடிய தொற்று நோய்களும் இந்த போக்கக்கூடிய ஒரு நல்ல சக்தி சுண்டலுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் இதை நம்மளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான ஒரு பொருளாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு முக்கியமான பண்டிகையாக நம்ம வாழ்க்கையை இனிக்கக்கூடிய, நம்ம ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல திருவிழாவாக கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். என்னங்கம்மா இவ்வளோ பெரிய பதிவு போட்டிருக்கீங்க, நாங்கள் என்னென்னலாம் பயன்படுது, எனக்கு ராகம்லாம் பாட தெரியாது. பரவாயில்ல, ராகம் பாட தெரியலனாலும் என்ன அம்பாள் வடிவமாக நினச்சி வேண்டுனாலும் வேண்டும் வரமை அள்ளித்தரக்கூடிய அம்பாள் கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு ராகம் பாட தெரியாதுமா, நெய்வேத்தியம் இவ்வளோ பண்ண தெரியாதுமா, ஏதோ ஒன்று பண்ணுவேன் அப்படின்னாலும் ஒன்று பண்ணி நீங்கள் சிம்பிளாக கூட பூஜை பண்ணிக்கலாம். இவ்வளவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ செஞ்சால் விசேஷம், இதோட 1 2 நான் செஞ்சால் போதும். அதுலேருந்து எனி 2 நீங்கள் எடுத்துக்கலாம் சூஸ் பண்ணி. அப்போ 2 நெய்வேத்தியம் வச்சு பண்ணலாம். ராகம் பாடணுன்றது அவசியம் இல்லை. ராகம் பாடினா இன்னும் கொஞ்சம் நல்லது. அந்த ராகம் எனக்கு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, அம்பாலை நீங்கள் நினச்சி மனப்பூர்வமாக வேண்டுங்க. அது ராகம் பாடுறதுக்கு ஈக்குவல் தான். அதே மாதிரி நான் சொல்கிற கோலங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அந்த கோலங்கள் போடலாம், நெய்வேத்தியம் பண்ணலாம். மலர்களும் இத்தனை மலர்கள் நீங்கள் பண்ணணும் இல்லை, ஒரு 2 மலர்களை எடுத்து சிம்பிளாக பண்ணலாம். ஆனால் ஒரு தடவை நீங்கள் இந்த பூஜை கொலுவை வச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க இந்த கொலுவை விடக்கூடாது. அது மட்டும்தான் ஒரே கண்டிஷன். அந்த விஷயம் பண்ணணும், முடிஞ்சவர்கள் பண்ணலாம். வீட்லேயும் இந்த கொலு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வாழ்க்கையை வளமாக்கக்கூடியது. பணங்காசு தட்டுப்பாடு இல்லாமல், கடன் வாங்காமல் நல்ல சிறப்பான வாழ்க்கை இந்த கொலு வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கும். அதனால் கொலு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மனதார ஆரம்பிங்க. அது எந்த காலகட்டத்திலையும் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஒவ்வொரு வருடங்களும் இதை நீங்கள் ஏற்று செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பண்டிகையுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை புரிஞ்சு தொடர்ந்து பண்ணுங்க, தொடர்ந்து வளம் பெறுவீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை அதை பார்க்கும். இந்த அனைத்து உலக மக்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.